من اصطفى خصوص خلفاء وآله شرفاء أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم. قال النبينا صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين أو كما قال عليه والصلاة والسلام. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹுவின் அருள் பெயர் போற்றி ஆரம்பிக்கின்றேன். சலாத்தும் கருணையும் ஷஃபியுல் முதுனிபீன் ஹாத்தமுன் நபியீன் சையதுல் முர்சலின் ரஹ்மத்துலில் ஆலமீன் நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் ஊரார்கள், நம் குடும்பத்தார்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ரப்பே ரஹ்மானே, உன்னையே நம்பி வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அறியாமல் தெரியாமல் செய்துவிட்ட எல்லா விதமான குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் உனது மேலான ரஹ்மத்தை கொண்டு, கிருபை கொண்டு மறைத்து மன்னித்து அருள் புரிவாயாக. இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா விதமான சூழ்ச்சிகள், சோதனைகள், சங்கடங்கள், மன உளைச்சல்கள், வேதனைகள், அனைத்து விதமான முசீபத்துகளை விட்டும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் உனது ஷரியத்தை எங்களுடைய வாழ்க்கை நெறியாக பின்பற்றி வாழ்வதற்கான எல்லா வழிவகைகளையும் எங்களுக்கு சாதகமாக ஆக்கி தந்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, கிருபையாளனே, இரக்கமுள்ளோனே, உன்னுடைய ஹபீப் எங்களுடைய உயிரைவிட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ஷஃபாத்திற்கு தகுதி பெற்றவர்களாக, சொர்க்கத்திற்குரியவர்களாக எங்கள் அத்துணை பேர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையாம் முஹம்மது சலாமினை சமர்ப்பித்து கொண்டு என்னுடைய உரைக்கு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிக பெரும் பாக்கியம் நமது முஹல்லாவிற்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய மகத்தான பேருதவி கொண்டு மரியாதைக்குரிய உலமா பெருமக்கள் பல சிரமங்களுக்கு மத்தியிலே பல முயற்சிகள் செய்து நிர்வாகத்தோடு இணைந்து இப்படிப்பட்ட நல்லதொரு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற போது உண்மையிலேயே உள்ளம் முழுக்க பாராட்ட தோன்றுகின்றது. அல்லாஹு தாலா அந்த உலமாக்களையும் நிர்வாக பெருமக்களையும் அல்லாஹு கபூலாக்குவானாக. அதற்கு மிக உறுதுணையாக ஒத்துழைப்பாக ஜமாத்தார்களும் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா இது போன்ற நிகழ்வுகளை இன்னும் ஏராளம் செய்து நம்முடைய சமூக மக்களுக்கு பெருமானாரை பற்றி உண்டான நல்லதொரு விழிப்புணர்வை கொடுப்பதில் மிக ஆர்வத்தோடும் ஆரோக்கியத்தோடும் செயல்பட வேண்டும் என்று ஆரம்பத்திலே துஆ செய்தவனாக நிகழ்வுக்குள் நுழைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, தொடர்ச்சியாக கடந்த 5 நாட்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறப்புக்கு முன்னால் இருந்து ஆமுல் ஹுஸுன் என்று சொல்லக்கூடிய கவலைக்குரிய ஆண்டு, அந்த காலம் வரைக்கும் உண்டான
மிக முக்கியமான தகவல்கள் எல்லாம் உலமா பெருமக்கள் தங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்திருப்பார்கள். உண்மையிலேயே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆமுல் ஹுசுன், கவலைக்குரிய ஆண்டு. அதன் மூலமாக கிடைக்கப்பெற்ற மகத்தான பெரும் பாக்கியம் மிஅராஜ் இரவு என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு புனிதமிக்க அந்த பயணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கப்பெற்ற அந்த நிகழ்வை பற்றி பேசுவது என்பது மிக மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. காரணம், வெறுமனே மிஅராஜை பற்றியே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு ஒன்று நாங்கள் எங்களது மூன் டிவி என்று அறிமுகம் செய்தார்கள். எனக்கு நினைவுக்கு வந்துவிட்டது. கிட்டத்தட்ட 10 ஆலிம்கள் கொண்டு அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தினோம். மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. அந்த மிஅராஜிலே நடைபெற்ற ஒட்டுமொத்த விஷயங்களும் அங்கே கொண்டு சேர்த்தார்கள். அந்த ஆலிம் உலமா பெருமக்கள் எல்லாம், மிகச்சிறந்த தலை சிறந்த ஆலிம்கள் எல்லாம் அதிலே பங்கெடுத்தார்கள். அதை கேட்டு கேட்டு அதை எடிட் பண்ணி அப்படியே மிஅராஜ் என்பது நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து விட்டது. அதனால் அதை பற்றி பேசணுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முதல் வாய்ப்பாக அல்லாஹ் தஆலா இந்த மிஅராஜை பற்றியே பேசுவதற்கான நல்லதொரு நேரத்தையும் வாய்ப்பையும் அல்லாஹ் தந்ததற்கு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதிகமாக முன்னுரைக்கு நான் வரவில்லை. தேவையான சில விஷயங்களை மட்டும் தங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டு அந்த தலைப்பிற்குள் வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஆமுல் ஹுசுன் என்பது கவலைக்குரிய ஆண்டு. அது என்ன கவலைக்குரிய ஆண்டு? யோசிக்க வைக்கிறது. அந்த அரபியர்களிடத்திலே ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடந்தால் அந்த நிகழ்வுக்குண்டான ஒரு பெயரை வைத்து அந்த ஆண்டை கணக்கிடுவார்கள். இப்போ குறிப்பாக இஸ்லாமியர்களினுடைய ஆண்டாக நாம் எதை கணக்கிடுறோம்? ஹிஜ்ரி ஆண்டு. இது எப்பொழுது வந்தது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஹஜ்ரத் உமரே ஃபாரூக், 2ஆம் கலீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய காலத்திலே இஸ்லாமியர்களுக்கென்ன ஒரு ஆண்டு குறிப்பிடுவதற்கான எந்த ஒரு சூழலும் இல்லை. நமக்கான ஒரு ஆண்டை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து எல்லா சஹாபாக்களினுடைய ஆலோசனையும் கேட்டு இஸ்லாத்திற்கான வளர்ச்சி பாதையை நோக்கி ஆரம்பிக்கப்பட்ட முதல் நிகழ்வாக ஹிஜ்ரி இருப்பதால், ஹிஜ்ரத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்ததால் இந்த ஹிஜ்ரத்தையே நாம் கணக்கிட்டு ஹிஜ்ரா என்று நாம் ஆண்டுக்கு பெயரிடுவோம் என்பதாக இஸ்லாமிய ஆண்டு அன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் இந்த ஹிஜ்ரி ஆண்டு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறுதி நபியாக வந்து கியாம நாள் வரைக்கும் அவர்கள்தான் நபியாக எப்படி இருக்கிறார்களோ அதே போன்று இந்த ஹிஜ்ரி ஆண்டும் இன்ஷா அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் இருக்கும். அதே போன்று ஆமுல் ஃபீல் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஃபீல் சொன்னா யானை ஆண்டு. இது எப்போ ஏற்பட்டது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறப்பதற்கு சரியாக 50 நாட்களுக்கு முன்னால் ஏற்பட்டது. அந்த நிகழ்வு ஏற்பட்டது. ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மன்னன், அவன் ஒரு கிறித்தவன், தன்னுடைய நாட்டிலே காபாவை போன்று கட்டிடங்கள் கட்டி அங்கே மக்களை எல்லாம் வரவழைத்தான். ஆனால் யாரும் அங்கே செல்வதற்கு தயாராக இல்லை. எல்லோரும் காபாவை நோக்கித்தான் வந்தார்கள். காபாவிற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக அந்த ஆபிரகாம் மிகப்பெரிய ஒரு யானை படையோடு வந்து காபாவை இடிப்பதற்கு வந்தான். ஆனால் அல்லாஹ் தஆலா பெருமானாரை இன்னும் 50 நாளில் பிறக்க செய்ய வேண்டியது இருக்கிறது. அவருக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். முன்னேற்பாடாக காபாவை
இடிக்க விடாமல் அந்த யானை படையை அபாபில் என்று சொல்லக்கூடிய அந்த சிட்டு குருவினுடைய அலகுகளிலே சின்ன சின்ன கற்களின் மூலமாக மேலிருந்து பொழியப்பட்டு வைக்கோலை விட மிக மோசமான நிலையிலே அவர்கள் அழித்தொழிக்கப்பட்டார்கள், ஆபிரகாமும் அந்த யானை படைகளும். ஆகவே அந்த நிகழ்வுகளை ஒட்டி அந்த ஆண்டு யானை ஆண்டு ஆமுல் ஃபீல் என்று சொல்லப்பட்டது. இப்படியாகத்தான் ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய 40 ஆண்டு காலங்கள் பரிசுத்தமான காலம். எந்த விதமான அப்பழுக்கற்ற ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை எல்லா மக்களுக்கு மத்தியிலேயும் வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொன்னால் புரியும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் நபி என்பதை நிரூபிப்பதற்காக பல அற்புதங்கள் செய்து காட்டினார்கள். என்ன அற்புதம் செய்தாங்க? தன்னுடைய கையில் உள்ள அசாவை, குச்சியை கீழே போட்டால் பாம்பாக மாறிவிடும். இது போன்ற பல அற்புதங்களை கொடுத்து காட்டி நான் நபி என்பதை நிரூபித்தார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். அதே போன்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தான் நபி என்பதை நிரூபிப்பதற்காக பல வெண்குஷ்டக்காரர்களை, நோயாளிகளை குணப்படுத்தினார்கள், மரணித்தவர்களுக்கு உயிர் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட முஅஜிஸாவை, அற்புதத்தை அல்லாஹ் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கொடுத்தார். இப்படியாக ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு அற்புதத்தை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பை அளித்து அவர்கள் நபியாக மக்களுக்கு மத்தியிலே பிரகடப்படுத்தினார்கள். ஆனால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் நபி என்பதை மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்துவதற்கு என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரே விஷயத்தை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கலாம் அடுத்தாப்புலே தான் சொன்னார்கள். தன்னுடைய 40 ஆண்டு காலத்தை நான் நபியாக இருப்பதற்கு உங்களிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன். இந்த 40 ஆண்டு காலத்திலே நீங்கள் என்னை எப்படி பார்க்கிறீர்கள்? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? உங்களிடத்திலே நான் பழகிய பழக்கம் என்ன? உங்களிடத்திலே பேசிய பேச்சுக்கள் என்ன? நான் எப்படி உங்களிடத்திலே நடந்து கொண்டேன்? கொடுக்கல் வாங்கலிலே எப்படி இருந்தேன்? அல்-அமீன் என்ற ஒரு பெயர் எடுத்தேன் அல்லவா? அந்த 40 ஆண்டு காலங்கள் தான் நான் நபி என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக என்னை நான் ஒப்படைக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒப்படைத்தார்கள். அந்த 40வது ஆண்டிலே தான் நபித்துவம் கிடைக்கப் பெறுகிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலங்கள் நபியாக ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் முன்வரவில்லை. ஏழை சில சஹாபாக்கள், 1-2 சஹாபாக்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளவு சொல்லியும் மக்கள் பெருமானாரை ஒரு நபியாக ஏற்றுக்கொள்வதற்கு வராவிட்டாலும் அல்லாஹ் தஆலா சில ஏழைகளினுடைய உள்ளத்திலே ஈமானை கொடுத்து பெருமானாரை மறைமுகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படியாக காலங்கள் கழிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைக்க பெற்று 50வது ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய ஏகத்துவத்தை, இந்த இஸ்லாத்தை மறைமுகமாக செய்தார்கள். ஆனால் பொதுமக்களின் மூலமாக எந்த இடையூறும் அதுவரைக்கும் வரவில்லை, எந்த சிரமங்களும் யாரும் கொடுக்கவில்லை. காரணம், பெருமானாருக்கு பக்கபலமாக அபூ தாலிப் அவர்கள் இருந்தார்கள். ஹாஷிமுடைய குடும்பம் என்றாலே மிக பிரபலியமான ஒரு குடும்பம். அவர்களுக்கென்று ஒரு தனி மரியாதை இருந்தது, கண்ணியம் இருந்தது. ஆகவே பெருமானாரின் பக்கம் நெருங்குவதற்கு யாரும் முன்வரவில்லை. அப்படியே காலங்கள் கழிந்தது. சரியாக பெருமானாருக்கு 50வது வயது. நபித்துவம் கிடைக்கப்பெற்று 10 ஆண்டு காலங்கள் கழிந்து விட்டது. பெரிதாக இஸ்லாத்திலே முழுமையாக யாரும் இல்லை. முழுமையாக எதிர்ப்பு தான், மறைமுகமான எதிர்ப்பு. எப்படி இஸ்லாம் மறைமுகமாக பரவியதோ அதே போன்று மறைமுகமான எதிர்ப்புகளும் இருந்தது. பகிரங்கமாக யாரும் தாக்குவதற்கு முன்வரவில்லை. சரியாக 50வது வயது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக வெளியில யாரும் பெருமானாரின் பக்கம் நெருங்க முடியாது, கை நீட்டி பேச முடியாது. காரணம், பாதுகாப்புக்கான அவர்களுடைய சச்சா அபூ தாலிப் இருந்தார்கள். 50வது வயதிலே அவர்களும் மரணித்து விடுகிறார்கள்.
அபூ தாலிப் மிக பக்கபலமாக எல்லா நிலைகளிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த அபூ தாலிப் அவர்கள் மரணித்த சரியாக மூன்றாவது நாளிலேயே அவர்களினுடைய மனைவி ஹதீஜா நாயகி அவர்களும் மரணித்து விட்டார்கள். 50வது ஆண்டிலே அபூ தாலிப் அவர்கள் மரணித்தார்கள். அபூ தாலிப் மரணித்த 3வது நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீட்டினுள், வெளியிலே அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள், வீட்டினுள்ளுக்கு வந்தால் முழுமையான அரவணைப்போடு ஆதரவோடு அவர்களுக்கான பக்குவத்தோடு நடந்து கொண்ட மனைவி ஹதீஜா நாயகி அவர்களும் 3வது நாள் வஃபாத்தாகிவிட்டார்கள். பெரிய செல்வ சீமாட்டி. இன்னைக்கு மக்காவுக்கு ஹரமுக்கு போனா பார்க்கலாம், கிளாக் டவர், மிகப்பெரிய உயரமான கிளாக் டவர் இருக்குல்ல, ஹதீஜா நாயகி அவர்களினுடைய மாளிகை தான் இது. தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இந்த இஸ்லாத்திற்காக தன்னுடைய கணவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே ஒப்படைத்தவர்கள். மிகப்பெரிய ஒரு தியாக உணர்வோடு முதலாக ஏற்றுக்கொண்ட, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்கள் அல்ல, பெண்களிலே ஹதீஜா நாயகி அவர்கள் தான் இஸ்லாமிய பெண்கள். ஆண்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபித்துவம் பெற்று வந்தார்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் மனைவி ஹதீஜா நாயகி பெண்ணுக்கே உரியது. அந்த தகுதி அவர்களே அடைந்தார்கள். அப்படிப்பட்ட அரவணைப்பிலே இருந்த அவர்களும் வஃபாத்தாகி விட்டார்கள். அதன் பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எதிர்ப்புகள் வர ஆரம்பித்தது, கடுமையான நெருக்கடிகள். காரணம், பாதுகாப்பு அரணாக இருந்த அபூ தாலிப் அவர்களும் மரணித்து விட்டார்கள். வீட்டினுள் அரவணைப்பாக அவர்களுக்கான எல்லா வகைகளிலேயும் ஆலோசனை தரக்கூடிய மனைவி ஹதீஜா நாயகியும் அவர்களும் வஃபாத்தாகி விட்டார்கள். என்ன செய்ய முடியும்? நெருக்கடியற்றவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிறார்கள். இதற்கு மேல் மக்காவிலே வாழ முடியாது என்ற ஒரு நிலை வருகிறது. காரணம், மக்காவில் கஅபாவிற்குள் உள்ளே சென்றால் கழுத்திலே துண்டை போட்டு நெருக்கி வெளியிலே இழுத்து விடுகிறார். கேட்பதற்கு நாதி அல்ல, யாரும் முன்வரவில்லை. எதிர்ப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகை வந்தால் சஜதாவிலே இருக்கும்போது அழுகிய குடல்களை கொண்டு பெருமானாரினுடைய கழுத்திலே போடுகிறார்கள். எப்படி தீனை, ஏகத்துவத்தை பரப்ப முடியும் என்ற ஒரு கேள்விக்குறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய உள்ளத்திலே வந்தது. என்ன செய்வது? மக்கா கை கொடுக்கவில்லையே, இந்த இஸ்லாத்திற்கான வாசல் திறக்கப்படவில்லையே என்ற ஒரு கவலை தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அதே காலத்திலேயே தாயிஃப் என்று சொல்லக்கூடிய மக்காவிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தாயிஃப், அங்கே மக்காவில் வாழ்ந்த மக்களுக்கான சொத்துக்களும் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய சொந்தக்காரர்களும் இருந்தார்கள். சரி, அங்கே சென்றால் நமக்கான ஆதரவு கிடைக்கும் என்ற ஒரு நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனான ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை கையிலே பிடித்து கொண்டு தாயிஃபுக்கு போகிறார்கள். காரணம், மக்கா கைவிட்டு விட்டது, ஆதரிக்க யாரும் இல்லை. பெருமானாரை கண்டாலே வெறுப்போடும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கும் உள்ளாக்குகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை. வேறு வழி இல்லாமல் தாயிஃபை நோக்கி பயணிக்கிறார்கள். அங்கே மக்கள் நம்மை வரவேற்பார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாயிஃபுக்கு போகிறார்கள். தாங்களெல்லாம் அங்கே என்ன நடந்தது என்பதை அறிந்திருப்பீர்கள். தாயிஃபிலே வரவேற்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இருந்த பெருமானாருக்கு அந்த மக்கள் பெருமானாரை பற்றி புரிந்து கொள்ளாமல், பெருமானாரினுடைய நிலைகளை அறிந்து கொள்ளாமல், நபித்துவத்தை ஏற்பதற்கு மனம் இல்லாமல் சின்ன குழந்தைகளினுடைய கரத்திலே கற்களை கொடுத்து பெருமானாரின் மீது வீசினார்கள், அடித்து துரத்தினார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய எந்த அளவிற்கு என்று சொன்னால், உதிரங்கள் எல்லாம் கொட்டுகிறது, இரத்தங்கள் வழிந்தோடுகிறது, ரணம் வேதனை பெருமானாரால் தாங்க முடியவில்லை. ஒன்றை நினைவு கூறுங்கள், இன்றைக்கு உலகத்திலேயே பைத்தியக்கார ஆஸ்பத்திரி, குழந்தைகளுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை எங்க இருக்கு தெரியுமா? அந்த தாயிஃப்ல தான் இருக்கு. அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சோதனை கியாமத்து நாள் வரைக்கும் கொடுத்திருக்கிறான் என்று பாருங்கள். தன்னுடைய ஹபீபுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்பதை அல்லாஹ் அந்த தண்டனையாக மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலாக, ஜுனூன் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலை அல்லாஹு தாலா அங்கே கியாமத்து நாள் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆஸ்பத்திரியாக அங்கே நிறுவித்தார். காரணம், பிறக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரைகுறையாக பிறக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தண்டனை அது, மிகப்பெரிய ஒரு சோதனை அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த உதிரங்களை பூமியில் படாமல் தடுத்து அதை தன் மேனியிலேயே தடவி கொண்டார்கள். காரணம், அந்த இரத்தம் பூமியில் பட்டால் பூமி தாங்காது. இன்னொரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடந்து சென்றால் அவர்களினுடைய நிழல் தரையில் விழாது, நிழல் தரையிலே விழாது, தாங்குவதற்கு தகுதி அல்ல பூமிக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த இரத்தங்கள் எல்லாம் மேலே தடவி கொண்டார்கள், வழிந்தோடுகிறது. அவர்களினுடைய கால் பாதங்களிலே மாட்டிருக்கக்கூடிய அந்த சாக்ஸுகள் எல்லாம் இரத்தமாக ஆகக்கூடிய அளவுக்கு ரண வேதனைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதியாக இன்றைக்கும் தாயிஃபுக்கு சென்றால் பார்க்கலாம், அத்தாஸ் என்ற ஒரு தோட்டம், திராட்சை தோட்டம் இருக்கிறது. அங்கே வந்துதான் அத்தாஸ் என்று சொல்லக்கூடிய நபீனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் அங்கே இருந்தார். பெருமானாரினுடைய வருகை குறித்தும் அறிந்திருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை படைப்பதற்கு முன்னதாகவே படைத்து விட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் முதற்கொண்டு நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி நபியாக வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வரைக்கும் எல்லா ரசூல்மார்களும் எல்லா நபிமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வருகை குறித்து சொல்லியிருந்தார்கள், முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள். அந்த அத்தாஸ் என்பவரும் தன்னுடைய நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு நபி வருவார் என்ற ஒரு தகவலை அறிந்து வைத்திருந்ததால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அடையாளம் கண்டு கொண்டார் அத்தாஸ். அந்த அத்தாஸ் தான் அந்த தாயிஃபுக்கு அருகாமையிலே இருந்த அந்த திராட்சை தோட்டத்திலே வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளராக இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அங்கே உதவி செய்தார்கள், ஆசுவாசப்படுத்தினார்கள். என்ன செய்வது என்று அறியாதவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாயிஃபை விட்டு வெளியேறுகிறார்கள். ஓய்வு எடுத்து விட்டு அந்த அத்தாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த திராட்சை தோட்டத்தில் இருந்து எப்படி இருக்கும் கொஞ்சம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு நபி, நம்ம வீட்டில் அல்லாஹ் பாதுகாக்கணும், பிள்ளைகள் இல்லை, மரணிச்சுட்டாங்க, மனைவி இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை, நம்ம நிலை என்ன? அரை பிணந்தான், இருக்கிறதும் ஒன்று இல்லாததும் ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வின் இடத்திலே கரமேந்துகிறார்கள், அழுது கொண்டே துஆ செய்து வருகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே முறையிடுகிறேன், என்னுடைய கவலையை முறையிடுகிறேன். எனக்கு இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே, இதற்கு நான் தகுதி இல்லாதவனாக ஆகிவிட்டேனோ என்ற கடைசி உச்சத்திற்கு சில பேர்கள் புலம்புவாங்க. என்ன இப்படியாச்சு அப்படியாச்சு என் வாழ்க்கை என்ன ஆக போதோ. ஆனால் அந்த புலம்புதல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நினைத்து புலம்பவில்லை. இந்த நபித்துவத்தை நான் எப்படி மக்களிடத்திலே கொண்டு செல்ல போகிறேன்? எல்லா பக்கமும் அடைபட்டு போச்சு. எதிர்பார்த்து போனார்கள், அந்த எதிர்பார்ப்புக்கான வழி இல்லாமல் ஆகிவிட்டது. என்ன செய்ய போகிறோம்? மக்காவிற்கே வருகிறார்கள், உள்ள நுழைய முடியாது. ஏன்னா அங்க இருந்தா வெளியே வந்திருக்கிறாங்க.
வெளியிலிருந்து உள்ள தூது அனுப்புறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவுக்கு. எனக்கு யாராவது ஆதரவு கொடுங்களேன். எப்படிப்பட்ட நிலை பாருங்க. யோசிச்சு பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்க்குறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் பிறந்த மண், தான் பிறந்த நாடு மகாராஷ்டிராவில் கேள்விப்பட்டமா இல்லையா? கிட்டத்தட்ட 28 குடும்பங்கள் இஸ்லாமியர்கள் அகதி முகாமில் வச்சிருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம எல்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவுக்கு வெளியில இருந்து ஆதரவு கேட்கிறார்கள். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கையை விரிச்சிட்டாங்க. அங்க முத்அபுனு அதி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஆதரவு கொடுக்க முன் வருகிறார்கள். நான் ஆதரவு தருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை வைத்து மக்காவுக்குள் நுழைந்தார்கள். மிகப்பெரிய ஒரு கவலை. ஒரு நாள் மட்டும் முத்அபுனு அதி அவர்கள் பெருமானாருக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அதன் பிறகு அவர் ஆதரவு கொடுக்கல. மிகுந்த கவலை. உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய அவர்களினுடைய மாமி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வீட்டிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்கி இருக்கிறார்கள். இந்த கவலைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சு இல்ல. அபூ தாலிப் அவர்களினுடைய மௌத், தன்னுடைய மனைவி ஹதீஜா நாயகி, அடுத்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு சென்ற அந்த தாயிஃப், எல்லாம் கையை விரிச்ச உடனே பெருமானாரினுடைய கவலை மிகுதி ஆயிடுச்சு. அதனால தான் அந்த ஆண்டு எப்படி ஆகி போச்சு? ஆமுல் ஹுஸ்ன். இந்த கவலைக்குரிய ஆண்டு எப்படி வந்தது என்பதை நம்ம என்ன செய்துக்கிட்டோம்? விளங்கிட்டோமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய கடைசி அந்த தருணம், என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கக்கூடிய சமயத்திலே தான் அல்லாஹ் சும்மா விடுவானா? பெருமானாரை பாதுகாப்பதற்கு தகுதியான ஒருவன் யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். தன்னுடைய ஹபீபுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்பதை இல்லாமல் ஆக்குவதற்கு, அந்த கவலையை போக்குவதற்கு யாராவது ஒரு ஆள் ஆறுதல் சொல்ல வேண்டுமானால் இந்த துன்யாவில் யாரும் இல்லை. அதனால அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அந்த பொறுப்பை தானே எடுத்துக்கிட்டான். தானே அந்த ஆறுதலை சொல்வதற்கான பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். தன்னுடைய ஹபீபுக்கு நான் சொன்னால் தான் சரி. இது மிகப்பெரிய முக்கியமான காரணம் மிஅராஜ் கிடைப்பதற்கு. இந்த உலகத்தில் 1,24,000 நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் யாருக்கும் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய, நேரடியாக சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. யாருக்கு மட்டும்தான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மட்டும்தான் பாக்கியம் கிடைச்சு. முதலாவது காரணம், பெருமானாரை ஆசுவாசப்படுத்த வேண்டும், பெருமானாருக்கான தகுதியான ஆறுதல் கிடைக்க வேண்டும். முதலாவது காரணம். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் தெரிந்திருக்க வேண்டும். காரணம், இரு உலகத்தினுடைய நபியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டார்கள். மறுமையை பற்றியும் என்னுடைய ஹபீப் தெரிய வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டார். குர்ஆனினுடைய வசனம், ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட வசனம், லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை நான் அவருக்கு காட்ட வேண்டும், நாம் காட்ட வேண்டும், எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். மறுமையில என்ன இருக்கு, வர்றதுக்கு முன்னாடி சுவர்க்கத்தை நரகத்தை தெரிஞ்சுக்கிடணும். எந்தெந்த வானத்திலே எந்தெந்த நபி இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன, எல்லாவற்றையும் என்னுடைய ஹபீப் தெரிந்திருக்க வேண்டும். எதுவுமே தெரியவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த மிஅராஜை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுத்தார். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா.
நம்முடைய அத்தாட்சிகளை பெருமானாருக்கு நாம் காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா மிஅராஜுக்கு அழைத்தான். இன்றைக்கு இந்த மிஅராஜ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுக்கு போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்தாங்க, நான் இப்படி அல்லாஹ்வை சந்திச்சுட்டு வந்திருக்கேன், என்னென்ன பார்த்துருக்கேன்னு உடனே அது எப்படி சாத்தியமாகும்? ஒரே நைட்ல எந்த அளவுக்கான நேரம் என்று சொன்னால், படுத்திருந்த அந்த படுக்கையினுடைய சூடு ஆறவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கதவை திறந்து நாராங்கி ஆடும் அல்லவா, அந்த நாராங்கி ஆடக்கூடிய நேரம் முடிவதற்குள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போயிட்டு வந்தார்கள் மேராஜ். நம்மளையும் யோசிக்க வைக்குது. அல்லாஹுக்கு எல்லா ஆற்றலும் இருக்குது. அல்லாஹ் தஆலா இந்த துனியாவை அப்படியே நிறுத்தி வச்சுட்டான். ஆற்றல் இருக்கா இல்லையாங்க? இருக்கு. சந்தேகப்படக்கூடாது. ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுவான். அதே வார்த்தையை கொண்டு அல்லாஹ் அந்த ஆயத்தை சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி. காரணம், இது உண்மையிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கனவு காணவில்லை. நேரடியாக உடலோடு உயிரோடும் உடலோடும் என்னை சந்திக்க வந்தார்கள் என்பதை ஆச்சரியத்தோடு அல்லாஹ் சுப்ஹானல்லதி என்று ஆரம்பிக்கிறார். இது ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. கனவு இன்னைக்கு நம்மளும் காண்றோமா இல்லையா? வகை வகையான கனவு. ஏன் மேராஜ் இல்ல, மேராஜை தாண்டியும் கனவு காண்றோம். சில பேர் என்ன செய்வாங்க, கபூர்ல படுத்து கிடக்கிற மாதிரி கனவு காணுவாங்க. எந்திரிச்சு உட்காந்துருவாங்க, பார்த்தா நம்முடைய பெட்டு தான், தைரியம் ஆகிக்கிடுவாங்க. சில பேருக்கு கல்யாணம் முடிகிற மாதிரி கனவு காணுவாங்க. திடீர்னு முடிச்சுவாங்க, பக்கத்துல தேடுவாங்க எங்கடாது, அப்புறம் திரும்ப படுத்து அந்த கனவு திரும்பவும் காணுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. உண்டா இல்லையா? கனவு என்பது எல்லாரும் காணலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கனவு காண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஏன் கனவு காண வேண்டும்? ஆனா கனவுன்னு சொன்னா எல்லாம் நம்பியிருப்பான், எல்லாருமே நம்பியிருப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கனவு காணவில்லை. ஆச்சரியமான வார்த்தையை கொண்டு அல்லாஹ் சொல்கின்றான், சுப்ஹானல்லதி. இந்த நிகழ்வு ஆச்சரியமான நிகழ்வு. உண்மையிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உயிரோடும் உடலோடும் என்னை சந்தித்தார்கள் என்ற ஒரு நிகழ்வை அல்லாஹ் ஆச்சரியத்தோடு சொல்கிறார். இது முக்கியமான ஒரு விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நேரடியாக என்னோடு வந்தார்கள், பேசினார்கள் என்பதற்கு. இரண்டாவது அல்லாஹ் பிஅப்திஹி என்று சொல்கிறான். என்னுடைய அடியார் வந்தார், என்னுடைய அடியார். அப்து என்று சொன்னால் இந்த உலகத்தை பொறுத்தவரையில் உடலும் இருக்க வேண்டும், உயிரும் இருக்க வேண்டும். அப்படிதான் அப்து என்று சொல்ல முடியும். இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? மூத்துன்னு சொல்லுவோம், மையத்துன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு அப்து என்பதற்கான அர்த்தம் உயிரும் இருக்க வேண்டும், உடலும் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய அப்தை, தன்னுடைய அடியாரை அல்லாஹ் தஆலா பயணிக்க செய்தான், மிஅராஜுக்கு அழைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுவை உடலோடும் உயிரோடு தான் சந்தித்தார்கள் என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரமாக இதை நம்மால் சொல்ல முடியும். அருமையானவர்களே, யாருக்கும் வழங்கப்படாத மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுத்தார். அல்லாஹ்வை நேரடியாக சந்தித்தார்கள். பயணம் 3 வகையாக பிரிக்கிறார்கள் இந்த மிஅராஜ் பயணத்தை. ஒன்று அஸ்ரா, இரவு பயணம், தரை பயணம். இந்த இரவு பயணம், தரை பயணம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி பயணித்தது. இதற்கு வாகனம் தேவை. அதற்கான வாகனத்தின் பெயர் புராக், அல் புராக். அல்லாஹ்வை சந்திக்க போறாங்க, அதற்கு தகுதி உள்ளவங்களாக போகணுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஹார்ட் ஆபரேஷன் செய்யப்பட்டது.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் உம்மு ஐமன் அவர்களினுடைய வீட்டிலே உறங்கி இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அப்படியே தூக்கி கொண்டு ஹத்தீமிலே படுக்க வைத்து ஜம்சம் தண்ணீரின் மூலமாக இதயத்தை கழுகப்பட்டு உள்ளத்திலே கருப்பு புள்ளி எல்லாருக்கும் இருக்கும். ஹார்ட்ல சாதாரணமாக அந்த கருப்பு புள்ளி நிறைஞ்சிருச்சுன்னா நரகவாதின்னு அர்த்தம். பாவங்கள் செய்ய செய்ய என்ன செய்யும்? கருப்பு புள்ளி அதிகமாயிரும், ஹார்ட் ஃபுல்லாக கருப்பாயிரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த கருப்பு புள்ளியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஜம்சம் தண்ணி கொண்டு கழுகி எடுத்து ஹிக்மத்தையும் ஈமானையும் கொண்டு நிரப்பினார்கள். ஏன்னா யாரை பார்க்க போறாங்க? சாதாரண ஒரு சிஎம்ஐ பார்க்க போனால் எத்தனை அப்பாயின்மெண்ட்டு, எப்படிலாம் போவோம், நம்மளை எப்படி அழகுபடுத்திக்கிடுவோம், குளிச்சு ஸ்ப்ரே அடித்து. ஏன்னா அங்கே போனால் வேர்வை நாத்தெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு சிஎம்ஐ பார்க்க போகிறது, அல்லாஹுவை பார்க்க போகிறார்கள், பக்குவத்தோடு போக வேண்டும். அதற்கான இதயத்தோடு தாங்கக்கூடிய சக்தி பெருமானாருக்கு இருக்க வேண்டும். தூர்சினா மலையில யார் சந்திக்க போனா? அல்லாஹுவை மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திக்க போனாங்க. அல்லாஹுனுடைய ஒரே ஒரு ஒளியை தான் கண்டாங்க. என்ன ஆயிப்போச்சு? வஹர்ர மூசா சஈகா, கண்ணு அப்படியே போயிடுச்சு. அவர்களினுடைய கண்ணை திறக்க முடியல. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய கண்ணை யாராவது பார்த்தாங்கன்னா குருடாயிருமா மற்றவங்க கண். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஒளியை பார்த்த கண்ணு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹுவை சந்திக்க செல்கிறார்கள், புராக்கிலே பயணிக்கிறார்கள். புராக்கில கிட்டத்தட்ட அளவு தொலைதூரம் வந்து 1 மாத காலம், கிட்டத்தட்ட நிறைய தொலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் காண்கிறார்கள். மக்காவில் இருந்து போன பயண கூட்டங்கள், தொழிலுக்காக போவாங்களா இல்லையா, அந்த கூட்டங்களை எல்லாம் பார்க்கிறார்கள். சில அழைப்புகள் பெருமானாருக்கு வருகிறது. சிலருக்கு பதில் சொல்லுகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், சில பேருக்கு சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள். நபிமார்கள் எல்லாம் இடையிலே சந்திக்கிறார்கள், அவர்கள் சலாம் சொல்கிறார்கள், அவர்களுக்கு பதில் சலாம் சொல்லுகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சில பேர்கள் கிளவி தோற்றத்திலே சலாம் சொல்கிறார்கள், பதில் சொல்லாதீங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேண்டான்ட்டாங்க. காரணம் அது துன்யா, நீங்க அதுக்கு சலாம் சொன்னீங்கன்னா என்ன ஆயிடுவாங்க? மக்கள் எல்லாம் ஒரேடியா துன்யாவிலேயே மூழ்கி போவாங்க, அதனால சலாம் சொல்லாதீங்கன்னாங்க. சில பேர்கள் அழைத்தார்கள், அதற்கும் அழைப்புக்கு பதில் சொல்ல வேண்டாம்னாங்க. யாருன்னா அவங்க தான் ஷைத்தானுக்கு வழிபட்டுருவாங்க உங்களுடைய உம்மத்து, அதனால பதில் சொல்லாதீங்கன்னாங்க. ஒரு இடத்துல போகும்போது அற்புதமான நறுமண வாசம். இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா ஹரமில் இருந்து மஸ்ஜித் அக்ஸா போகும்போது அற்புதமான நறுமணம் எங்கே இருந்து வருகிறது என்று கேட்டது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். ஏன்னா கூட போறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே போறாங்க. அவங்கள முறையாக அழைச்சிட்டு போடுறாங்க, கைட் பண்ணி கூட்டு போறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு நமக்கு யார் தேவைப்படுது? கைடு தேவைப்படுது. சில டிராவல்ஸுகள் இருக்கிறாங்க, கூட்டு போய் அப்படியே விட்டுட்டு வந்துடுவாங்க. கடைசியில் பாவம் ஒன்றும் தெரியாமல் வந்து ஊருக்கு வருவாங்க. முறையாக போகணும். பெருமானாரை யார் அழைச்சிட்டு போகிறாங்க? கைடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு போகிறாங்க, எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நறுமணம் வந்த அந்த இடம் பகுதி யாருன்னு சொன்னால் மாஷிதா என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்ப பெண்மணி. அந்த மாஷிதாவினுடைய குடும்பத்தார்கள் எண்ணெயிலே போட்டு பொறிக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டவர்கள் ஒரே குடும்பமாக ஒரு இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து தான் நறுமணம் வீசுகிறது என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரே காரணத்துக்காக அந்த அரசன் அந்த குடும்பத்தையே, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் எண்ணெய் சட்டியில போட்டு பொறிச்சு எடுத்து அடக்கம் பண்ணாங்க. சில பேர்கள் சலாம் சொன்னார்கள், அதற்கு பதில் சலாம் சொன்னார்கள். அவங்கெல்லாம் யாருன்னா நபிமார்கள். அடக்கப்பட்ட இடங்கள்ல இருந்து பெருமானாரை சந்தித்து சலாம் சொன்னார்கள். அங்கெல்லாம் நல்ல நறுமணம் வீசியது. கடைசியாக பைத்துல் முகத்தஸை வந்து அடைகிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். வெளியிலே புராக்கை ஒரு வளையத்திலே கட்டி போட்டு உள்ளே செல்கிறார்கள். இன்றைக்கும் மஸ்ஜித் அக்ஸா போனவர்கள் அந்த வளையத்தை கண்டதாக தகவல் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், எங்க புராக் வாகனம் கட்டப்பட்டிருந்தது என்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜித் அக்ஸாவுக்கு உள்ளே நுழைகிறார்கள். எல்லா நபிமார்களும் அங்கே இருக்கிறார்கள்.
காத்தமுல் அன்பியா, நபிமார்களினுடைய தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்தார்கள். எல்லோரும் வாழ்த்து கூறி வரவேற்கிறாங்க, எல்லோருக்கும் இமாமத் செய்யறாங்க, தொழுகை நடத்துறாங்க. ஜிப்ரீல் அலை தொழுகைக்கு என்ன அவசியம்? என்ன அவசியம்? ஒது அவசியம். வேற என்ன அவசியம்? பாங்கு சொல்லணுமா இல்லைங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாங்கு சொல்ல போறாங்க. அவங்க கேட்குறாங்க, பாங்கு சொல்லும் போது நபியினுடைய பேர் வரணுமா இல்லையா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லணும் நம்ம. ஏன்னா நபியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நம்ம ஈமான் கொண்டிருக்கோம், அவங்க மீது தான் ஷஹாதத் சொல்லணும். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க, எல்லா நபிமார்கள் இருக்கிறாங்களே, நான் எந்த நபியை பேரை சொல்றேன்? அஷ்ஹது நபியுல் அன்பியான்னு சொல்லவான்னு கேட்குறாங்க. அஷ்ஹது நபியுல் அன்பியா என்று சொல்லவான்னு கேட்குறாங்க. நபிமார்கள் ஒட்டுமொத்த பேரையும் சொல்லவான்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னான், முஹம்மது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய பெயரை உச்சரிங்கன்னு சொன்னார். பாங்கு சொல்லப்பட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை நடத்துகிறார்கள், விருந்து உபசரிப்பு நடக்கிறது, பெருமானாரிடத்திலே கொண்டு கொடுக்கிறார்கள். ஒரு கிண்ணத்திலே பாலும் ஒரு கிண்ணத்திலே மதுவையும் கொண்டு கொடுக்கிறார்கள். இன்னைக்கு ரெண்டுமே கொடுத்தா நம்ம எதை எடுப்போம்? தெரிஞ்சதுனால பால் எடுக்கிறோம். பெருமானார் அன்னைக்கு மதுவை எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு அவ்வளவுதான், அல்லாஹ் பாதுகாத்துக்கிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாலை தேர்ந்தெடுத்தார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நல்ல பொருளை உணவை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள், உங்களுடைய உம்மத்து பாலை போன்று வெண்மையாக நல்ல குணமுள்ளவர்களாக உருவாகிறார்கள் என்று அங்கேயே சுப செய்தி சொன்னாங்க. எவ்வளவு கவலையோடு போயிருப்பாங்க, ஆமுல் ஹுஸ்ன், அந்த கவலையோடு தான் போறாங்க. அங்கேயே சுப செய்தி. மதுவை மட்டும் நீங்கள் எடுத்திருந்தால் உங்கள் உம்மத்து மதுவிலேயே வீணாகி இருப்பார்கள் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அங்கே பயணம், அந்த அஸ்ரா இரவு பயணம், புராக் பயணம் முடிவடைகிறது. அங்கிருந்து மிஅராஜ், அங்கே இருந்தால் மிஅராஜ் ஆரம்பிக்கிறது. மிஅராஜ் என்று சொன்னால் ஏணி பயணம்னு அர்த்தம். அது நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஏணிலாம் இல்லை, அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கண்ட காட்சிகள் எல்லாம் நம்மால் காண முடியாது. அல்லாஹ்வுடைய ஆற்றல் மிக அபரிமிதமானது, நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய அறிவுக்கும் எட்டாத ஒன்று. மிஅராஜின் மூலமாக ஏறி ஒவ்வொரு வானத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கடந்து செல்கிறார்கள். முதலாவது வானத்திலே ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை சந்திக்கிறார்கள். ஒரு விஷயம் அங்க நினைவு கூறுறேன். உள்ள வானம் திறப்பதற்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்றாங்க. யார் வந்திருக்கிறீங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்போ சில பேர் இன்னைக்கு அனுமதி இல்லாமல் தான் வீடாக இருந்தாலும் சடன்னு உள்ள போயிடுறது. அனுமதி கேட்டு தான் வீடாக இருந்தாலும் என்ன செய்யணும்? சலாம் சொல்லி தான் போகணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு சலாம் சொல்லித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அழைத்து செல்கிறார்கள். யார் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான் வந்திருக்கேன்னு சொல்லல. இன்னைக்கு என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? நான் வந்திருக்கேன், நான் யாரு தெரியணுமா இல்லையா? எல்லாரும் குரலும் ஒரே மாதிரி இருக்கும். சில பேர் சில வீட்டில் கணவன் மனைவி அவங்க குரலை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சில வீட்டுகளில் என்ன தெரியாது. என்ன செய்ய முடியும்? நான் வந்தவொடனே கதவை எப்படி திறக்க முடியும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறேன். திரும்ப கேட்குறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், கூட யார் வந்திருக்காங்க? அல்லாஹ்வுடைய ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்கு, அல்லாஹ் வரவழைச்சிருக்கிறான். அதற்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய முதல் வானத்துக்கு பெருமானாரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அழைத்து செல்கிறார்கள். இரண்டாவது வானத்தில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அழைத்து செல்கிறார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் இருக்கிறார்கள். இரண்டாவது வானத்தில் யார் இருக்கான்? ஈசா அலைஹிஸ்ஸலாமும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறாங்க. ஏன் இங்க மட்டும் எல்லா வானத்திலேயும் ஒரு நபி தான் இருக்காங்க, இங்க மட்டும் ஏன் 2 நபி? யாருக்கா தெரியுமா?
தெரிஞ்சாலும் 100 ரூபா பரிசு கொடுக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? திரும்ப அந்த உலகத்துக்கு வர வேண்டியது இருக்கு. அப்ப அந்த வானம் மட்டும் என்ன செய்யும்? காலியா இருக்கும். அதனாலதான் அங்க 2 நபி. யாரெல்லாம்? ஈசா அலைஹிஸ்ஸலாமும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் 2வது வானத்துல. ஏன் அல்லாஹ் தஆலா அங்கேயே, அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கு இல்லையா, அங்கேயே நபிமார்கள் இடத்துல ஒப்பந்தம் செய்துட்டான். வைதா அகதுனா மீசாக்கன் நபியின், நபிமார்கள் இடத்துல அல்லாஹ் ஒப்பந்தம் செய்தான். யார் இந்த துன்யாவில் என்னுடைய ஹபீப் வரும்போது யார் இருந்தாலும் சரி என்னுடைய நபியை ஈமான் கொள்ள வேண்டும். லதுமினுன்ன பில்லாஹ் லதுமினுன்ன பிஹி, பெருமானாரை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். லதுன்சுருன்ன பிஹி, அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் அங்கேயே நபிமார்கள் இடத்துல ஒப்பந்தம் செய்துட்டான். நீங்களும் சரி உங்களுடைய கவுமுகளும் சரி நபியை ஈமான் கொள்ள வேண்டும். அது யூதர்களாக கிறிஸ்தவர்களாக யாராக இருந்தாலும் சரி நபியை ஈமான் கொள்ள வேண்டும், நபிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நபிமார்கள் இடத்துல ஒப்பந்தம் செய்து விட்டான். அதனால தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வந்தா யாருடைய உம்மத்தா வருவாங்க? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய உம்மத்தா வருவாங்க. சாதாரணமான ஒரு மனிதராகத்தான் வருவாங்க, நபியா வரமாட்டாங்க. அடுத்ததாக 3வது வானத்திலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை சந்திக்கிறார்கள். 3வது வானத்தில் யாரு? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். குறுகிய நேரம் இருக்கிறதுனால ரொம்ப வேகமா போறேன், முழுமையா சொல்லி முடிக்கணுங்கிறதுக்காக. 4வது வானத்தில் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை சந்திக்கிறார்கள். 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை சந்திக்கிறார்கள். 6வது வானத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை சந்திக்கிறார்கள். நம்ம மூசா நபிக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா? என்ன கடமைப்பட்டிருக்கோம்? 50 ஆக்கி தந்திருக்கிறாங்க. 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு, இந்த சமூகம் 50 என்ன செய்ய முடியாது? தொழுக முடியாது. 5 படாத பாடுபடுது, 50 எங்க? ஆனா ஒரு விஷயம் பாருங்க, நீங்க 5 தொழுதாலும் 50க்கான கூலி கிடைக்கு. மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. பத்தியலா குர்ஆனினுடைய வசனம். ஒண்ணு நீங்க ஒரு வக்து தொழுதா எத்தனை வக்து தொழுத மாதிரி? 10 வக்து தொழுத மாதிரி. 5 வக்து தொழுதா 50 வக்து, நன்மை கூலி அதிகம். இது ஒரு விஷயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் ஹெல்ப் பண்ணாங்க. போய் கேட்டுவாங்க, என் சமுதாயம்லாம் நான் படாத பாடுபட்டுட்டேன், உங்க சமுதாயம் என்ன செய்யாது தாங்காதுன்னு போய் குறைச்சிட்டு வந்தாங்க. ஒரு தடவையில போய் குறைச்சிட்டு வரல. எத்தனை தடவை குறைச்சாங்க? 9 தடவை. காரணம் சொல்லப்படுகிறது. ஆரிஃபீன்கள் விளக்கம் தருகிறார்கள். தன்னுடைய அல்லாஹ் நினைச்ச 5ஐயே முதல்ல கொடுத்திருக்கலாம், ஆனால் தன்னுடைய ஹபீபை மீண்டும் மீண்டும் அல்லாஹ் பார்க்க ஆசைப்பட்டார். 9 தடவை வரவழைத்து தன்னுடைய ஹபீபை பார்த்தான் அல்லாஹ். இது ஒரு காரணமாக ஆரிஃபீன்கள் நமக்கு தருகிறார்கள். 7வது வானத்துல யார் இருந்தா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அங்கதான் மஸ்ஜிதுல் மஅமூர் இருக்கிறது. கஅபத்துல்லா எப்படி இருக்கிறதோ அதே போன்று மஸ்ஜிதுல் மஅமூர் 7வது வானத்துல இருக்குது. பக்கத்துல ஒரு ஆறு ஓடும். அந்த ஆற்றுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ள முங்கி மேல எழுந்தாங்கன்னா அவர்களினுடைய ரெக்கைகள் எவ்வளவு பெரியதா இருக்கும்? வானத்துல, அதாவது பூமிக்கு வந்தாங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் இருக்கும், அவ்வளவு விசாலமாக இருக்கும். அப்ப அந்த தண்ணீர்ல மூழ்கி வெளியில வந்தாங்கன்னா அந்த நீர் துளிகள் எல்லாம் முத்துகளாக மாறி மலக்குமார்களாக ஆயிடுவாங்க. கிட்டத்தட்ட 70,000க்கும் மேற்பட்ட மலக்குகள் அந்த முத்திலிருந்து உருவாகுவார்கள். உருவாகி அந்த முத்திலிருந்து உருவான அந்த மலக்குமார்கள் எல்லாம் மஸ்ஜித் மஅமூர் உள்ளே செல்வார்கள். ஆனா போனவங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? வெளியில திரும்ப மாட்டாங்க. எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க, எதுவுமே யாருக்கும் தெரியாது. ஆனா இன்ஷா அல்லாஹ் நம்மளும் என்ன செய்வோம் பார்க்கலாமா? அதுக்கு என்ன செய்யணும்? மிஅராஜா இருக்கணும். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். மூமின்களினுடைய மிஅராஜ் என்ன? தொழுகை. தொழுகை நம்ம தொழுறோம்னா ஒவ்வொரு வக்திலையும் நம்ம எங்க போயிட்டு வர்றோம்? மிஅராஜுக்கு போயிட்டு வர்றோம். அப்ப அந்த தொழுகையை பரிபூர்ணமாக செய்தால் அங்க எல்லா நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதெல்லாம் கண்டார்களோ அதையெல்லாம் நம்மால் என்ன செய்ய முடியும்?
பார்க்க முடியும். அல்லாஹ் கபூல் ஆக்குவானாக. மஸ்ஜிதுல் மஅமூர் இருக்கக்கூடிய அந்த 7வது வானத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு வானத்தில் இருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வரவேற்றார்கள். அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொர்க்கத்தை காண்கிறார்கள், நரகத்தை காண்கிறார்கள். சொர்க்கத்தை பார்க்கின்ற போது மகிழ்ச்சி அடைகிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். என்னுடைய உம்மத்துக்கான மறுமை வாழ்க்கைக்கான இடமா இது. அவ்வளவு ஆனந்தம், சந்தோஷம். அதன் பிறகு அல்லாஹ் நரகத்தையும் சுட்டி காட்ட சொல்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கவலையிலே மூழ்குகிறார்கள், அழுகிறார்கள். என்னுடைய உம்மத்தை யாரும் இங்கே வந்துவிடக்கூடாது, என்னுடைய உம்மத்திலே ஒரு நபர் கூட நரகத்திற்கு வந்துவிடக்கூடாது. இது எங்க நடக்குது? இது எந்த நிலையில வந்தாங்க? கவலையோடு வந்தாங்க. ஈமான் உள்ளவர்கள் யாரும் இல்லை, குறைவான நபர்கள் தான். அந்த கவலையில வந்தாங்க. அந்த கவலையை போக்குவதற்காகவே அல்லாஹ் தன்னை சந்திக்க வச்சான். அப்ப எத்தனை பயணம் முடிஞ்சிருக்கு? எத்தனை பயணம்? உஷாரா இருக்கீங்களா? ஒன்று அஸ்ரா, புராக்கின் மூலமாக இரவு பயணம், தரை பயணம். 2வது மிஅராஜ், வானுலக விண்ணுலக பயணம். ஒவ்வொரு வானத்தையும் தாண்டி வந்தாங்க, ஒவ்வொரு நபிமார்களையும் சந்திச்சாங்க, சொர்க்கம் நரகத்தை பார்த்தாங்க. இனிதான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறார்கள். சித்ரத்துல் முன்தஹா, அங்கேதான் சொர்க்கம் நரகம் இருக்கிறது. அதன் பிறகு அல்லாஹ்வை சந்திக்க செல்கின்ற போது யாருக்கு அனுமதி அல்ல? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அனுமதி அல்ல. யார் மட்டும் போறார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும் போறாங்க. தனிமையா போறாங்க, தனிமையில போறாங்க. அல்லாஹ்வை சந்திக்க செல்கிறார்கள். அல்லாஹ் பெருமானாரை அதுல எதுல போனாங்கன்னு சொன்னா ரஃப் என்ற ஒரு வாகனம், அங்கேயும் ஒரு வாகனம், ரஃப் என்ற ஒரு வாகனம். அல்லாஹ் அழைக்கிறான், ஹபீபே நெருங்கி வாருங்கள், ரசூலே நெருங்கி வாருங்கள். பெருமானாரை அழைத்து மிக நெருக்கமாக வந்து விட்டார்கள். சூரத்து நஜ்மிலே அந்த நிகழ்வு சொல்லப்படுகிறது. ஃபமன் கான காப கௌசைனி அவ் அத்னா, ஒரு வில்லினுடைய 2 முனைகள் எப்படி நெருக்கமாக இருக்குமோ அதைவிட நெருக்கமாக அல்லாஹும் ரசூலும் நெருங்குகிறார்கள். ஆரிஃபீன்கள் எழுதுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுவை கண்டார்கள். எப்படி கண்டார்கள்? தன்னுடைய வலப்புறத்திலே பார்த்தார்கள், தன்னுடைய இடப்புறத்திலே பார்த்தார்கள், தன்னுடைய பின்பகுதியிலே பார்க்கிறார்கள், மேற்பகுதியிலே பார்க்கிறார்கள், கீழே பார்க்கிறார்கள். அல்லாஹ் பெருமானாரை அடைய வளைந்து கொண்டான். நூறும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேரொளி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். அத்தஹியாத்து வல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், என்னை உன்னிடத்திலே காணிக்கையாக்குகிறேன் அல்லாஹ்வே. என்னுடைய தொழுகை, என்னுடைய ஹயாத், என்னுடைய மௌத் எல்லாத்தையும் உன்னிடத்துல ஹயாத் ஆக்கணும். அல்லாஹ் சொல்றான், தொழுகையில ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம்? அத்தஹியாத் ஓதுறோமா இல்லையா? ஒனுசுக்கி மஹியாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய வணக்கம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் எல்லாம் உனக்கு அமர்வு சமர்ப்பணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறார். உடனே என்ன சொல்றான்? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு மட்டும் சலாம் போதாது, என்னுடைய உம்மத்துக்கும் சலாம் வேண்டும் கேட்டு பெற்றார்கள் அல்லாஹ்வின் இடத்துல. அங்கேயும் பாருங்க, இந்த உம்மத்தை தான் நினைச்சாரு. அல்லாஹ் சந்திக்கின்ற போதும் இந்த உம்மத்தை பற்றி அல்லாஹ்வின் இடத்துல பேசினார்கள். நிறைய பேசுறாங்க. சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்வதற்கு அனுமதித்தான்,
சில விஷயங்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்குமான ரகசியங்களாக இருந்தது. அல்லாஹ் அங்கே 3 அன்பளிப்புகளை கொடுக்கிறான். முதலாவது விஷயம், சூரத்து பக்கராவிலே கடைசியான 3 ஆயத்துக்கள் சிறப்பான ஆயத்து. நிறைய சிறப்புகள் அதை பற்றி இருக்குது, சொல்வதற்கான நேரம் அல்ல. இரண்டாவது, அல்லாஹ் தொழுகையை கொடுத்தான் அன்பளிப்பாக. மூன்றாவதாக, இணை வைக்காமல் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் உங்களுடைய அடியார்களை மன்னிப்பான் என்ற சுப செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்று வந்தார்கள். அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, என்னுடைய அடியார்களை நரகத்தில் தூக்கி போட்டுறாதல்ல. அல்லாஹ் இதையும் அன்பளிப்பாக கொடுத்தான். இணை வைக்காமல் மட்டும் இருந்தால் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவரை நான் மன்னிப்பேன், அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்தான். 3 அன்பளிப்புகள் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் கொடுத்து அனுப்பி வைத்தார். உம்மு ஐமன் அந்த குறுகிய நேரத்தில், கண் சிமிட்டும் நேரத்தில் அப்படியே உலகத்தை நிறுத்தி வச்சுட்டான். அது எத்தனை ஆண்டு காலங்கள் ஓடிச்சுன்னு தெரியாது. என்னென்ன காட்சிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கண்டு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வானமும், புராக்கில போன தொலைதூரங்கள், வானுலகுக்கு போன தொலைதூரங்கள் கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகள் கூட ஆகியிருக்கலாம். சொர்க்கம், நரகம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாங்க. ஆனால் குறுகிய நேரம் இந்த துனியாவை பொறுத்தவரையில் ஒரு நாராங்கி ஆடி அசைந்து நிற்பதற்குள்ளால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியை வந்து அடைஞ்சாங்க. உம்மு ஐமன் அவங்க வீட்டில் தான் படுத்திருந்தாங்க. அங்கே தான் படுத்திருந்து தன்னுடைய அவங்க முழிச்ச உடனே உம்மு ஐமன்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி நான் அல்லாஹ் கிட்ட போயிட்டு வந்தேன். கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க ஈமான் கொண்டவர்கள், நபியை ஏற்றுக்கொண்டவர்கள். சொன்ன உடனே யார்கிட்டையும் நீங்கள் வெளியே போய் சொல்லிடாதீங்கன்னாங்க. நம்பணுமா இல்லையா? ஏற்கனவே உங்களை வேற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹுவை சந்தித்து வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் ஏற்பட்டது. முழு தைரியமும் வந்தது. படைத்த அல்லாஹுவை சந்தித்து விட்டு வந்தார்கள் அல்லவா. இருந்த கவலைகள் எல்லாம் மறந்து மறைமுகமாக இந்த ஏகத்துவத்தை பரப்பிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தைரியமாக இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். முதல்ல சொன்னாங்க, அஃசுஸ் சலாம், சலாமை பரப்புங்கள் என்று. உம்மு ஐமனை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போவாதீங்கன்னு தடுக்கிறாங்க. அவங்கள உம்மு ஐமன் தடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. உம்மு ஐமன் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹத்தீம் இன்றைக்கும் இருக்குது, அந்த திண்ணையில் உட்கார்ந்து ஆர்வத்தோடு அந்த முஷ்ரிக்குகளுக்கு, காஃபிர்களுக்கு நான் கண்டு வந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடுக்கடுக்காக சொல்லிட்டு வர்றாங்க. முத்அபுன் அதி, இடையில ஒரு பெயர் சொன்னேன். இவர் யாரு ஞாபகம் இருக்கா? முத்அபுன் அதி, இவருடைய பெயர் சொன்னேன் ஒரு நிகழ்வுக்காக. இவர் யாரு? தாயிஃப்ல இருந்து உள்ள வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர். பெருமானார் இப்படி போயிட்டு வந்தாங்கிறது தகவலை கேட்ட உடனே முத்அபுன் அதி என்பவன், இவ்வளவு நாள உங்க மேல நான் இரக்கத்தோட இருந்தேன், இனி நான் உங்க மேல இறக்கப்பட மாட்டேன், உங்களை நபியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நிறைய பேர் மூமின்கள் எல்லாம் முர்த்தத்தாக ஆயிட்டாங்க. அவங்களால ஏற்றுக்கொள்வதற்கு மனம் வரவில்லை. எல்லாம் கைகுட்டி கேலி பண்ணி சிரிக்கக்கூடிய அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கண்ட அந்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்கிறார்கள். பயணத்திலே போன அந்த கூட்டத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏற்கனவே மஸ்ஜித் அக்ஸா போயிட்டு வந்திருப்பாங்களா இல்லையா, அவங்கெல்லாம் உங்க உள்ள அடையாளங்களை சொல்லி பெருமானார் இடத்துல கேட்கிறாங்க. எந்த அளவுக்கு கேட்கிறாங்கன்னா, மஸ்ஜிதுல் அக்ஸாவுல ஜன்னல்கள் எத்தனை இருந்ததுன்னு கேட்கிறாங்க. சில நேரங்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவையே கொண்டு வந்து கண் முன் நிறுத்தி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை பார்த்து பார்த்து பதில் சொல்கிறார்கள் கேட்கக்கூடியவர்கள். அருமையானவர்களே, நேரம் முடிந்து விட்டது. ஏராளமான தகவல்கள் இருந்தாலும் பல நாட்கள் அல்ல, பல மாதங்கள் அல்ல, பல வருடங்கள் ஆனாலும் அந்த நிகழ்வுகளினுடைய
ரகசியங்களை, அந்த நிகழ்வுகளினுடைய மிக முக்கியமான தகவல்களை முழுமையாக சொல்லி முடிக்க முடியாது என்ற ஒரு தகவலோடு எல்லாம் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன அந்த அடிப்படையிலே முஃமின்களினுடைய மிஅராஜ் தொழுகை என்று சொன்னார்களே, அந்த தொழுகையின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வை எப்படி அந்த மிஅராஜிலே கண்டார்களோ அதே போன்று ஒவ்வொரு தொழுகையிலேயும் நாம் அல்லாஹ்வை காணக்கூடிய மிஅராஜான தொழுகையாக அல்லாஹ் நமக்கு அந்த தொழுகைகளை ஆக்கி தந்தருள் புரிவானாக. நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. நம்முடைய வருங்கால வாழ்க்கையிலே இந்தியாவிலே முழுமையான பாதுகாப்பை தந்து பயமற்ற வாழ்க்கை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நாளை மறுமையிலே அல்லாஹ் நம் அத்துணைவர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சுவனம் புகக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அத்துணைவர்களையும் அங்கீகரித்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.